ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று சண்டே மினி விலாக். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தம்பியை விருந்துக்கு கூப்பிட்ருந்தோம். ரீசெண்டாக கல்யாணம் ஆனவனுக்கு இன்றைக்கி விருந்து வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு நான் எப்போ வந்தனாலும் வீட்டில் இருக்க செடி எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் மற்ற எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்றைக்கி சிக்கன், மட்டன் அண்ட் தென் ஃபிஷ் தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அடுப்பெல்லாம் வெளியிலேயே சின்ன அடுப்பு ஒத்தடுப்பு இருந்துச்சு அப்படிங்கிறங்காட்டி வெளியில் வச்சு சிக்கன் மட்டன்லாம் வேக வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்ற எல்லாமே அக்கா சின்ன அடுப்புலேயே எப்பயும் செய்கிற நார்மல் கேஸ்லேயே செஞ்சுட்டாங்க. இதுக்கு மட்டும் வெளியில் இந்த ஒத்தடுப்பு வச்சு செஞ்சுருந்தோம். ஒரு 10 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதை நாங்கள் வெளியில் வச்சு செஞ்சிட்ருக்கோம். சீரக சம்பா பிரியாணி எப்பயுமே எத்தனை தான் பாஸ்மதி ரைஸ் வந்தாலும் எனக்கு இந்த சீரக சம்பா பிரியாணி மேலே எப்பயுமே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய ஸ்மெல் எனக்கு வேறு எதுலேயுமே ஈடுகட்டவே முடியாது. உங்களுக்கும் சீரக சம்பா பிரியாணி பிடிக்கும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சுட்டு ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஊற வச்சுருந்தோம். ஸோ அதுவும் நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக எனக்கு இந்த கருகாப்பில் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ்ஷில் வந்து. ஸோ அந்த கருகாப்பிலும் வந்துட்டு ஃபைனலாக ஒரு கொத்து அப்படியே அள்ளி போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்து இந்த மீன் மேலே அப்படியே தூவி விட்டோம்னா அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். சாப்பிட்றோமே இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். பட் அதை அழகுபடுத்தி பார்க்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி கருகாப்பிலையும் வந்துட்டு மேலே போட்டு தூவியாச்சு. இன்றைக்கி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் அக்கா பண்ணியிருந்தா நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். அவள் கையால் சாப்பிடணும் அப்படின்னா அந்த பழைய காலத்தில் எங்கள் ஆத்தாலாம் சமைச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் வரும் அவளுக்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு நான் சிக்கன் கிரேவி, ரசம், தயிர், அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ் எல்லாமே மத்தியானம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள பார்த்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பியாச்சு.